மேரி 2024 தமிழ் டப்பில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. டிஜே கரு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆண்டனி நெபோகோலா, கில்லா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இந்த படமே மேரி மாதா அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லும் படமாக இருக்குது. அந்த நாட்டில் மேரி மாதா சின்ன வயசில் இருக்காங்க. அவங்க வளர்ந்து பெரியவங்க ஆகிறாங்க. அவங்க லவ் பண்ணுறாங்க, ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. இதனால் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த நாட்டு ராஜாவுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி விஷயமெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய பதவியே போயிடும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் ஏற்படுது. உடனே இதை தடுக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் குழந்தையும் பிறந்துடுது. உடனே பிறந்த அந்த குழந்தை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு. இறுதியில் அந்த குழந்தையை இவர் கொண்டாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு வாழ்க்கை வரலாற்று படம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக எல்லாம் பார்க்க வேண்டிய படம். படத்தில் வர அந்த ஆர்டிஸ்ட்களுக்கு செம்மையாக இருக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்துக்கே நம்ம கொண்டு செல்லுது. அதேமாதிரி படத்துடைய ஹீரோயினி கேரக்டர் செம்மையை எழுதி எடுத்திருக்காங்க. இது உண்மை சம்பவங்கிறனால அழகாக எழுதி எடுத்திருக்காங்க. அவருடைய கேரக்டர் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணாவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அந்தளவுக்கு செம்மையாக காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீன்ஸும் செம்மையாக காமிச்சிருக்காங்க. ரியாலிட்டியாக காமிச்சிருக்காங்க. படத்தை நடித்து எல்லாரும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் அந்தளவுக்கு செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. படத்துடைய தமிழ் டபுள் வாய்ஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி சினிமோடோகிராஃபி கலர்ஃபுல்லான சூப்பரான ஒரு விசுவல் எஃபெக்டை கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட், பிஜிஎம் மியூசிக்கும் நல்லாயிருக்கு. இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தா ஸ்க்ரீன் பிளே தான். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் ஸ்லோவாக தான் போகுது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாலாம் இல்லை. இருந்தாலும் படம் வந்து போர் அடிக்கலை. எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. நம்மளை வந்து பார்க்க வச்சுருக்காங்க. மொத்தமாகவே ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி, அதாவது மேரி மாதாவுடைய ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. முதல் இந்த படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.